நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பித்ரே பிரம்மோபதேஷ்டே மே குரவே தெய்வதாய ச பிராப்யாய பிராபகாயாஸ்து நம ஸ்ரீநிதயே நமஹ. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். தமிழ் ரொம்ப தொன்மையான மொழி. தமிழில் பல பிரபந்தங்களுக்கு இலக்கணம் சொல்லியிருக்கிறார்கள். 96 வகையான பிரபந்தங்கள்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறது 4000 திவ்ய பிரபந்தங்கிற பிரபந்தம் இல்லை. இது கலம்பகம் அப்படின்னு பிள்ளைத்தமிழ் என்றெல்லாம் சொல்லக்கூடிய வகையான பிரபந்தங்கள். ஒரு கலம்பகம்னா அந்த பிரபந்தத்தில் மொத்தம் 18 காம்பனண்ட்டு அங்கங்கள் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ரொம்ப தொன்மையான மொழி. அதில் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, ரொம்ப டெவலப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவங்க ஒரு பிரபந்தங்களுக்கு சொல்கிற இலக்கணம் நம்மளை மலைக்க வைக்கிறது. ஒரு கலம்பகம்னா, கலம்னா 12, பகம்னா 6. கலம்பகம்னா 18 உறுப்பு இருக்கக்கூடிய ஒரு பிரபந்தத்துக்கு கலம்பகம்னு பேர். அந்த கலம்பகத்துக்கு ஹீரோ யார் அப்படின்னு கணக்கு இருக்குது. ஒரு தெய்வத்தை ஹீரோவாக வச்சு கலம்பகம் பாடினா 100 பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மன்னரை பற்றி பாட்டினா 95 பாட்டு அப்படின்லாம் கணக்கு வச்சுருக்காங்க. அந்த கலம்பகத்தில் பல வகையான பாவகைகள் வரணுமா. அதில் இருக்கக்கூடிய 18ன்னு சொன்னேனே, அது பெயர் மட்டும் தெரிஞ்சுங்க, நீ திகைச்சு போயிடுவீங்க. புயவகப்பு, மதங்கு, அம்மானை, காலம், சம்பிரதம், காரு, தவம், குரம், மரம், பாண், களி, சித்து, இரங்கல், கைக்கிளை, தூது, வண்டு, தழை, ஊசல். என்ன ஏதாவது புரிய முடியாது சொல்லக்கூடாதான். ரொம்ப பக்தியோட திருமகளுடைய 1000 திருநாமங்களில் ஒன்று சொல்ல போகிற, அதை கேட்டு லக்ஷ்மி கடாட்சம் வேணும்னு காத்துட்டுருக்கோம். அப்படி இருக்கிற எங்களுக்கு நீ ஒரு இலக்கிய வகுப்பு எடுக்கிறேன் பேர் வழின்னு. ஒரு கலம்பகம்னா அதில் 18 உறுப்பு உண்டு. அந்த 18 உறுப்புகள் என்னன்னு பட்டியல் போட்டே என்ன லாபம்னு அனுப்பிங்க. இதெல்லாம் ரொம்ப அழகானது. நம்ம அப்படி கொஞ்சம் கவனத்தாலையும் செலுத்தினா நல்லா தானே இருக்கும். மறக்கக்கூடாது, எவ்வளோ பாடுபட்டிருப்பாங்க. அதாவது இதில் மரம் அப்படின்னு ஒரு உறுப்புன்னா ஒரு வீரவசனம் பேசக்கூடிய பாசுரம் ஒன்று வரும். சித்து அப்படின்னு சொன்னால் ரசவாதம் பண்ணுறது, சித்தர்கள் சொல்கிறது. நான் தங்கத்தை பித்தளையை தங்கமாக்குவேன் அப்படின்லாம் பேசுறது. சம்பிரதம் அப்படின்னா பெரிய டைலாக், வீர நீங்கள் அதை செய்வேன் இதை செய்வேன், நான் கடலை தூக்கி குடத்துக்குள்ளே வைப்பேன் அப்படின்லாம் பேசுறது. இந்த மாதிரியெல்லாம் பேச்சுக்கள் அந்த தலைவனுடைய பெருமையை காண்பிக்கணும் அப்படின்னு வச்சுருக்காங்க. இதில் ஊசல் அப்படின்னு ஒன்று, அதை பற்றி தான் நான் இப்போது நமக்கு தேவை, அதனால் சொல்ல போகிறேன். ஊசல்னால் என்ன? ஊஞ்சல் அப்படின்னு தமிழில் இப்போ சொல்கிறோமே, அதான் ஊசல். ஊசல் ஆடுறார், அடிக்கடி இங்கும் இதை செய்வதா அதை செய்வதா என்று ஊசல் ஆடினார், இந்த பெண்ணை மணப்பதா அந்த பெண்ணை மணப்பதா என்று ஊசல் ஆடினார் அப்படிலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா. இந்த மாதிரி இங்கேயும் அங்கேயுமாக ஆசிலேட் பண்ணுவது ஊசல் ஆடுவதுன்னு சொல்கிறது. அந்த ஊசல் ஆடுவது நம்மளுக்கு ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் மாதிரி. இப்போ கூட அன்றைக்கி நியூஸ் பேப்பரில் பார்த்தேன், எப்படி ஏழைங்க அழகாக விளையாடுறாங்கன்னு. ஒரே துணி இருந்தால் போகிறோம், ஒரு மரத்தில் அந்த துணியை 2 பக்கம் கட்டி வச்சுட்டா அந்த துணியை வச்சுட்டு அதில் உட்காந்து ஊஞ்சல் ஆடுறதுங்க குழந்தைங்க, ஏழை குழந்தைங்க. அப்படி ஒரு எளிமையான ஸ்போர்ட்ஸு. அதே சமயத்தில் மரத்தில் ஊஞ்சலை தொங்க விட்டால் ஆக்சிஜனும் கிடைக்கிறது, குழந்தைகள் பாட்டு விளையாடுறது. இப்படியெல்லாம் நம்ம இயற்கையோடு ஒன்றிய ஸ்போர்ட்ஸும் இருக்குது. இது இலக்கியத்துலேயும் அந்த ஊசலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிள்ளை பெருமாளையங்கார்னு ஒருத்தர் ஆச்சா. இலக்கணம் சொல்லியாச்சு. இப்போ யாரோ பிள்ளை பெருமாளையங்கார்னு சொல்கிறீங்களேன்னு நினைக்காதீங்க. சாதாரணமாக பெரிய கவி அவர் திவ்ய கவின்னு சொல்கிறாங்க. அவர் அஷ்டப்பிரபந்தம் பாடியிருக்கார். 8 பிரபந்தங்கள், ஒன்றொன்றும் மணிமணியான பிரபந்தங்கள் தமிழுக்கு தொண்டு செஞ்சுருக்கார். கூடவே இறை அன்பையும் சேர்த்து கலந்து கொடுத்துருக்கார். அதில் திருவரங்க கலம்பகம் அப்படின்னு ஒரு பிரபந்தம், ரங்கநாதனை பற்றி, ஹீரோ ரங்கநாதனை பற்றிய கலம்பகம் அது. அதில் 18 உறுப்புகளையும் வச்சு ரொம்ப அற்புதமாக பாடியிருக்கார் ஐயங்கார். அதில் அவர் ஊசலுக்கு ஒரு பாட்டு பாடுறார். ரங்கநாதனை ஊஞ்சலில் வச்சு ஊஞ்சல் உற்சவம் பண்ணுறது இப்போ கூட நடக்கிறது. கோயிலெல்லாம் போனீங்களா இந்த ஊஞ்சல் உற்சவம் நடக்கும். டோலை போடுறது இப்போ கூட பல இல்லங்களில் வழக்கம் இருக்குது. அதாவது அகோவிலவுடஞ்சியர் அல்லது ஆண்டவர் சுவாமிகள் இவர்கள்லாம் வந்தாங்கன்னா அவர்களுடைய மடத்திலேயோ ஆசிரமத்திலேயோ வழிபடக்கூடிய மூர்த்தியை வீட்டுக்கு எழுந்துருளை பண்ணி அதை டோலை போட்டு ஊஞ்சல் போட்டு எல்லோரும் ரசிக்கிறது. இந்த ஊஞ்சலை பகவான் மெல்ல ஆடுறது. இந்த ஊஞ்சல் உற்சவம்ன்றது நம்ம வீட்டில் கூட பூஜை பண்ணுற திருமாலை
பெருமாளை ஊஞ்சலை தான் எழுந்தருளை பண்ணி ரசிக்கிறோம். பக்தர்கள் வீட்டுக்கு ஊஞ்சல் எழுந்தருளப்படுறது, டோலை எழுந்தருளை பண்ணுவதும் உண்டு. ஆமாம், பகவான் இதுக்கு இப்படி ஊஞ்சலை போட்டு ஆட்டணும், எதற்காக இந்த ஊஞ்சல் உற்சவம் பகவானுக்கு செய்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு அந்த பிள்ளை பெருமாளையங்கார் தன்னுடைய திருவரங்க கிளம்ப ஊசலில் ஒரு அழகான பதில் சொல்கிறார். நாம் என்ன பண்ணுறோம், நாம் ஊஞ்சல் ஆடிகிட்டே இருக்கோம். எப்படி ஊசல் ஆடுறோம், இங்கிருந்து அங்கே, அங்கிருந்து இங்கே. அதாவது போன பிறவியில் குரங்காக இருந்திருக்கலாம், இந்த பிறவியில் மனுஷனாக வந்திருக்கலாம். இந்த பிறவியில் மனுஷனாக வந்துட்டு நாம் இன்னொருத்தர் காசுலேயே சாப்பிட்டு வாழ்ந்துன்னு வச்சுங்களேன், அடுத்த பிறவியில் பன்றியாக பிறக்கலாம். இப்படி குரங்கு, மனுஷன், பன்றி, இப்படி ஊசல் ஆடிட்டு இருக்கோம் நாம். இது அவர் ரொம்ப அழகாக சொல்கிறார். உருமாறி பல பிறப்பும் பிறந்தும் செத்தும். நாம் தொடர்ந்து பிறந்து செத்து இருக்கிறது, ஒரு ஆத்மா மட்டும் தொடர்ந்து இருக்குது, ஆனால் அதனுடைய உருவம் மட்டும் மாறிட்டே இருக்குது. சம்ஸ்கிருதத்தில் அழகாக சொன்னாங்க, சிம்ஹேன பூத்வா பகவோ மயா ஆத்தாகா, வியாக்ரேண பூத்வா பகவோ மயா ஆத்தாகா. நான் சிங்கமாக இருந்து பல பேரை வாயில் போட்டுட்டேன், அதே மாதிரி புலியாக இருந்து பல பேரை வாயில் போட்டேன். அதாவது பல பிறவி எடுத்திருக்கேன், புலி பிறவி, சிங்கப்பிறவி, கொரில்லா பிறவி, மனித பிறவி, இதுபடி பல பிறவிகள் எடுத்திருக்கேன். இப்படி உருக்கள் மாறுகின்றன, அந்த உருமாறி பல பிறவி பிறந்து சாகின்றோம். இது ஒரு ஊசலாடல். உருமாறி பல பிறப்பும் பிறந்தும் செத்தும் ஊசலாடுவது அடியேன் ஒழியும் வண்ணம். இந்த ஊஞ்சலாடுவதில் நாம் தப்பிப்பதற்கு என்ன வழி? மீண்டும் பிறக்காமல் இருப்பது நல்ல வழி. பிறந்தால் தானே புலியாக பிறக்கணும், கரடியாக பிறக்கணும், மாறி மாறி. பிறவியே இல்லாமல் பிறவாமை என்று ஒன்று வந்துடுத்துனா, இனி பிறவி இல்லை என்ற நிலை வந்துடுத்துனா இந்த ஊஞ்சலாட வேண்டாம். அதற்காக நாம் இனி பிறக்காமல் இருக்கணும். அதற்கு என்ன செய்யணும்? ரங்கநாதனுடைய திருவடியில் சரணாகதி செஞ்சு வைகுண்ட லோகம் போயிட்டால் அப்புறம் பிறவியே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த புத்தி நமக்கு வரணுமே, அதுக்கு ரங்கநாதன்ட்ட அன்பு வரணும், ரங்கநாதனை காப்பாற்றுவாங்கிற ஆசை வரணும். அதுக்காக ரங்கநாதனே ஊஞ்சல் ஆடுதுன்னு தீர்மானிச்சிட்டாராம். நீ கருணாகரா, நீ பல பிறவியில் பிறந்து ஊஞ்சல் ஆடாத, நீ ஊஞ்சல் ஆடுறதுக்குள்ள நானே ஊஞ்சல் ஆடிடுறேன், நீ நிம்மதியாக வைகுண்டம் வந்து சேரு அப்படின்னு சொல்கிற மாதிரி ரங்கநாதன் ஊஞ்சல் ஆடுறாராம். அப்படின்னு பிள்ளை பெருமாளையங்கார் அனுபவிக்கிறார். உருமாறி பல பிறப்பும் பிறந்தும் செத்தும் ஊசலாடுவது அடியேன் ஒழியும் வண்ணம் கருமாயத்து என் நெஞ்சை பலகையாக்கி. அதுக்கு இறைவன் நம்ம நெஞ்சில் அவன் கொஞ்சம் ஊசலாடணும். அதற்காக ஊஞ்சலுக்கு ஒரு பலகை போடுறோம் இல்லையா, ஒரு பிளாங்க், அது மேலே தானே சங்கிலி கொட்டி ஊஞ்சல் வைக்கிறது. அது நம்ம நெஞ்சு என்கிற பலகையில் இறைவனை உட்காத்தி வச்சு இந்த ஊஞ்சல் ஆட்டி விடணுமா. கருணை என்னும் பாசத்தை கயிறா பூட்டி. பகவான் நம்ம நெஞ்சில் வந்து குடியிருக்கணும்னா நம்ம நெஞ்சு க்ளீனாக இருக்குது. சச்ச அசிங்கமான எண்ணங்களே இருக்கிற நெஞ்சு இது. இந்த நெஞ்சில் நல்ல எண்ணங்கள் வருது எங்க? யார் இந்த நெஞ்சில் தகாத ஆசைகள், தகாதவர்கள்ட்ட அன்பு, தகாத முறையில் அன்பு, இதெல்லாம் காக்கிற நெஞ்சாக இருக்குது. இந்த நெஞ்சில் வந்து அவர் எப்படி உட்காருவார்? ஆனால் அவரை உட்காத்தி வைக்கணும். அதுக்கு வழி என்னன்னு கேட்டால், நெஞ்ச பலகைக்கு ஒரு கயிறை போட்டு தொங்க விட்டால் அந்த ஊஞ்சலை வந்து இறைவன் உட்காந்துருவாராம். என்ன கயிறை தொங்க போடுறது? கருணையனும் பாசத்தை கயிறா பூட்டி. எம்பெருமான் நம்மக்கிட்ட வச்சுருக்கிற கருணைங்கிற பாசத்தை கயிறா போட்டு நம்ம நெஞ்ச பலகை ஆகிற ஊஞ்சலில் வந்து உட்காரணுமா. மறுமாலை துளவு அசைய ஆடீர் ஊசல். அந்த எம்பெருமான் ஊஞ்சல் ஆடும்பொழுது அவன் மார்பில் போட்டுருக்கிற துளசி மாலை அதுவும் ஆடுறது. அதாவது ஊஞ்சலில் ரங்கநாதன், ரங்கநாதனாகிற ஊஞ்சலில் துளசி மாலை அதுவும் ஆடுறது. அப்படி ஆடும்படியாக திருமாது புவிமாதோடு ஆடீர் ஊசல். திருமாது என்கிற ஸ்ரீதேவி, புவிமாது என்கிற பூதேவி, இவர்கள் இருவரும் கூட இருக்க ஆடீர் ஊசல், நீர் ஊஞ்சல் ஆட வேண்டும். திருவரங்க ராசரே ஆடீர் ஊசல், ரங்கராஜா நீ ஊசல் ஆட வேண்டும் என்று அவர் பாடுறார். இந்த பாட்டினுடைய பின்னணி என்ன? இனி நாம் ஊசல் ஆடக்கூடாது. பல பிறவிகளுக்கு இடையிலே நாம் ஊசல் ஆடுவதை தவிர்ப்பதற்கு இறைவன் ஊசலாடுகிறான். இது ஒரு பெரிய மெசேஜ் நமக்கு கொடுக்கிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இறைவன் ஏன் அவதரிக்கிறான்? இறைவன் ஏன் பிறக்கிறான்? பிறப்பதற்கு காரணம் என்ன? இறைவன் பிறந்தான்னா லீலைகள் செய்கிறான். அந்த லீலைகளில் சரணமடைந்தவர்களை காப்பாற்றுறான். ஒரு விபீஷணனை ராமபிரான் காப்பாற்றினான். ஒரு கண்டாகரணன்ங்கிற பேய்க்கு கண்ணபிரான் மோட்சம் கொடுத்தான். இந்த வரலாறெல்லாம் கேட்க கேட்க நமக்கு இறை நம்பிக்கை ஜாஸ்தியாகுது, இறை அன்பு ஜாஸ்தியாகுது. இறைவன் நமக்கு அடைக்கலம் கொடுப்பான் என்கிற துணிவு வருது. அந்த மாபெரும் துணிவோடு இறைவன்கிட்ட நாம் அடைக்கலம் புகுந்து மோட்சம் போகிற தெளிவு வருது. ஆகையினால் இந்த அவதாரங்கள் எல்லாம்
நமக்கு இந்த தெளிவை கொடுத்து அவன் திருவடியில் அடைக்கலம் வேண்டும் என்று கேட்கிற மனப்பான்மை உண்டாக்கணும். அதற்காகத்தான் பகவான் இந்த அவதாரங்கள் செய்கிறான். இதைத்தான் பகவான் அவதரிப்பது எதற்கு, பகவான் பிறப்பது எதற்கு என்று கேட்டால், நாம் இனி பிறக்காமல் இருப்பதற்காக அவன் பிறக்கிறான் என்று சொல்கிறார்கள். அதைத்தான் திருவாய்மொழி வியாக்கியானங்களில் அடிக்கடி சொல்வார்கள். இறைவா, நீயும் பிறந்து நானும் பிறக்க வேண்டுமோ? நீ பிறப்பதே நாங்கள் பிறக்காமல் இருப்பதற்குத்தானே. நீ இவ்வளோ அவதாரம் எடுத்து பிறந்த பிற்பாடு இனி நாங்கள் பிறக்கணுமா? இன்னும் பிறவாமல் எங்களுக்கு வரக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. அது ரொம்ப மணியான கருத்து. அன்பர்களே, பிறவாமை தந்திட தான் பிறப்பதும் என்று கீதார்த்த சங்கரம் என்கிற தமிழ் நூலிலே சுவாமி தேசிகன் அருளி செய்கிறார். கீதையின் சுருக்கம் ரொம்ப எளிய தமிழில் சொல்கிறார். அதில் 4வது அத்தியாயத்தில் கீதையில் கண்ணபிரான் தன்னுடைய பிறவி ரகசியத்தை சொல்லியிருக்கான். அந்த அவதார ரகசியத்தை சொல்லும் பொழுது, யார் ஒருத்தர் நான் பிறக்குவதற்கு பின்னணியை தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க மீண்டும் பிறப்பதில்லை என்று கண்ணபிரான் சொல்லியிருக்கான். அதைத்தான் தேசிகன் அழகாக அருளி செய்கிறார். பிறவாமை தந்திட தான் பிறப்பதும், அதை கண்ணபிரான் சொன்னான். ஆக என்ன தெரிகிறது? நாம் பிறவாமல் இருப்பதற்கு பகவான் பிறக்கிறான், நாம் ஊசலாடாமல் இருப்பதற்கு பகவான் ஊசலாடுகிறான். இப்படியெல்லாம் பகவான் ஏன் செய்யணும் அப்படின்னா, அதற்கு ஒரு பெரியவ காரணம் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். அது யாருன்னா, அந்த பகவான் உள்ள கருணை என்கிற அம்மணி. கருணை என்கிற அம்மணியினுடைய தூண்டுதல்னால், அதாவது பகவான் தன்னுடைய கருணையினால் தூண்டப்பட்டு நம்மை காத்தே தீர வேண்டும் என்கிற நிலைக்கு வருகிறான். அதனால் பகவானுக்கு கருணை என்று ஒன்று இருக்கிறதல்லவா, அந்த கருணை அவனை ஆட்கொண்டு நம்மை காப்பாற்றுன்னு சொல்கிறதான். அதனால் கருணை என்கிற தேவியினுடைய ஆக்ஞை கட்டளையிலே உட்பட்டு பகவான் அவதரிக்கிறான். அப்படி அவதரிக்கும் பொழுது ஒரு முறை பன்றியாக, ஒரு முறை ஆமையாக, ஒரு முறை மீனாக அவதரிக்கிறான். அவதரிக்கிறதுக்கு இந்த மாதிரியான விலங்கு உருவத்தில் அவதரிக்கணுமா? அதை பகுத்தறிவுவாதிகள் கிண்டல் செய்ய முடியாது அவதரிக்கணுமா? அவங்க நாராயணன் பண்ணியா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? அப்படிலாம் செய்ய முடியாது. ஏன் அவதரிக்கணும் அப்படின்னா, அதற்கு காரணம் இருக்குது. நாம் பன்றியாக பிறக்க வேண்டிய பாவங்கள் செய்கிறோம். கருட புராணத்தில் சொல்லியிருக்கு, அடுத்த ஜென்மத்தில் உங்களுக்கு என்னென்ன வேணும்னு ஆசை, அடுத்த ஜென்மத்தில் உங்களுக்கு தீராத நோய் வரணும்னு ஆசையா, அப்போ இந்த ஜென்மத்தில் இந்த தப்பை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது. அந்த மாதிரி நாம் பல பிழைகள் செய்து தவறான பல பிறவிகளுக்கு ரெடி ஆகிட்டோம். அப்போ நாம் இறைவன் அடைக்கலன்னு கேட்டால் இறைவன் சொல்கிறான், அந்த செய்த தப்புக்கெல்லாம் கழுவாய் பிராயசித்தம் பண்ணிட்டு வான்னு. ஆனால் கருணை சொல்கிறது இறைவன் கருணை. இவனை போய் இப்படி துன்புறுத்தினானா எலியலும் என்ன பண்ணுவான்? அவனால் முடியுமா? தாங்காது லோடு. பேசாமல் அவனை காப்பாற்றிடும். அப்போ நான் போட்ட சட்டம் என்ன ஆகுது என்கிறான் இறைவன். அப்போது கருணை சொல்கிறது, அப்போ ஒன்று பண்ணு, அந்த சட்டத்தின்படி நீ வேணால் பெரிய பன்னியாக பிறந்துடும். இவன் போல் பலர் இருக்காங்க இல்லையா, அதற்காக ஒருத்தருக்கு ஒரு 10,000 கருணாகரனுக்காக ஒரு தடவை பன்னியாக பிறந்துடும். அப்போ பெரிய பன்னியாக பிறந்துட்டா சரியாயிடுது. ஆகையினால நமக்கு வரக்கூடிய தீய பிறவிகளை எல்லாம் தான் எடுத்து நமக்கு இனி பிறவி இல்லாமல் காப்பாற்றுறானா. காரணம் அவனுடைய கருணையினுடைய கட்டளையினால். இந்த கட்டளைக்கு உட்பட்டு பகவான் வருகிறானே, அந்த பகவான் வரும்பொழுதெல்லாம் பிராட்டியும் கூட அவதரிக்கிறார். லக்ஷ்மி தேவி உடல் இல்லாமல் அவதாரமே கிடையாது. லக்ஷ்மி தேவி பகவான் என்ன அவதாரம் எடுக்கிறானோ அது சாய்ஸ் அவனுக்கு கொடுத்துட்றா. ஆனால் அதற்கு கட்டுப்பட்டு தானும் கூட வரா. உண்மையிலேயே பெரிய டிஸ்கஷன் நடந்துகிட்டே இருக்குது. இறைவன் இறைவி இவர்களில் யார் சுப்பீரியர் அப்படின்னா, இறைவன் இறைவி இரண்டும் சேர்ந்து ஒரே தத்துவம். அவர்கள் இருவரும் சேர்ந்து திவ்ய தம்பதிகள் என்கிற சுப்பீரியர் தம்பதி என்று தான் சொல்கிறாங்க. ஆனால் அதில் பிராட்டி எம்பெருமானுக்கு ஒருபடி கீழே இருக்கா மாதிரி, கணவனுக்கு மனைவி அப்படி அடிபணிஞ்சு இருக்கா மாதிரி இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலையில் இருப்பதற்கு காரணம் அது பிராட்டி தானே ஏற்றுக்கொண்டதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தானே ஏற்றுக்கொண்ட மனைவி என்கிற தன்மைக்கு ஏற்ப எம்பெருமானுடைய கட்டளைகளை ஏற்பவள் போல எம்பெருமான் அவதரிக்கும் பொழுதெல்லாம் தானே அவனுடன் கூட அவதரிக்கிறார். ஆனால் இவா 2 பேரும் உண்மையிலேயே ஒரு கட்டளைக்கு உட்பட தான் அவதரிக்கிறாங்க. அந்த கட்டளை இடுவது யார் புரிஞ்சுது? அவங்களுக்கு கருணை. ஆகையினால எம்பெருமான் தன் கருணையினாலே உந்தப்பட்டு அவதரிக்கும் பொழுதெல்லாம் அவன் கட்டளைக்கு ஏற்ப, அவன் கருணையின் கட்டளைக்கு ஏற்ப இந்த பிராட்டி அவனுடன் கூட அவனுக்கு ஏற்ற வடிவத்திலே அவதரிக்கிறாளாம். ஆகையினால தான் பிராட்டியை உபயேச்சானுகுணம் ஸ்ரீஹி குணபாவம் உபாஸ்ரிதா ஆக்ஞா சமவிபக்தாங்கி ஜாயத்தே நாம தத்ததா என்கிற ஸ்லோகத்தினால இந்த கருத்து சொல்லப்படுகிறது. அதாவது 2 பேருடைய
தீர்மானத்தின் மீது அவன் அவதரிக்கும் பொழுது அவனுக்கேற்றபடி பிராட்டி அவதரிப்பதனால பிராட்டிக்கு ஆக்ஞா சம விபக்தாங்கி என்று பெயர். இதை தமிழில் சுருக்கமாக சொல்கிறேன். இருவரும் இசைந்து இது எனக்கு இது உனக்கு என ஏற்றபடி இவள் மனைவியாகி அவனுக்கு தலைமை தர, ஆனால் அவன் ஒரு கருணையின் கட்டளைக்கு உட்பட்டு அவதரிக்கும் பொழுது அவளும் அதன்படியும் அவன் கட்டளைகளுக்கும் ஏற்ப அவதரிப்பவள் ஆகையால் அவளுக்கு ஆக்ஞா சமவிபக்தாங்கி என்று பெயர். இந்த திருநாமத்துடன் பிராட்டியை தியானம் செய்தால் நமது காஞ்சிபுரத்திலே காட்சி தரும் மகாதேவியை பெருந்தேவி தாயாரை தியானம் செய்து கொண்டு இந்த திருநாமத்தை சொன்னால், ஆண்டாளை தியானம் செய்து கொண்ட திருநாமத்தை சொன்னால் நமக்கு தெளிவான வளமான வாழ்வை நிச்சயம் கிடைக்கும். எனவே அன்பர்களே, ஆண்டாளை தியானம் செய்து கொண்டு இந்த திருநாமத்தை சொல்லுங்கள். ஆக்ஞா சமவிபக்தாங்கை நமஹா.